ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை ஆன்லைனில் நம்ம எப்படி ரினியூவல் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்து ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய பயனர் செய்ய விளைவோர் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஏற்கனவே பதிவு செய்ததாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கிறதுனால இந்த லிங்க் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது கேண்டிடேட் டேஷ்போர்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரினியூ மை ஓடிஆர், ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு 2012 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரினியூவில் 2017 பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஸோ இத்தனை வருஷம் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரினியூ மை ஓடிஆர் அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மோடில் எஸ்பிஐ அண்டு பேமெண்ட் கேட்வேன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ஸோ ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே நவ் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க் நெட் பேங்கிங் இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க்கினுடைய நெட் பேங்கிங் வெப்சைட்டுக்கு அது போயிடும். உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ அங்கே வந்து ரீடேட் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைலு, கரண்ட் அப்ளிகேஷனு, எடிட் ப்ரொஃபைலு, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்து வியூ டாக்குமெண்ட், அப்லோட் த்ரூ இ சேவா, டவுன்லோடு, அப்ளை ஆன்சர் ஷீட்டு, ஸோ இன்டிமேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன், ரிமூவல் அண்டு டிஸ்மிசல் அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் ரினியூவல் பண்ணிங்களோ அந்த டேட் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் எப்போ அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் ரினியூவல் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஒரு முறை நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணாலும் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.